porting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ டிரான்சேஷன் மிஸ்டேக்கு அது மாதிரின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ மிருன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மிருக்கும் அகிலேஸுக்கும் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு அந்த மேட்ச்சில் அந்த கிகண்ட் இவ்வளோ பெருசாக இருக்குது. கண்டிப்பாக அந்த அகிலேஸ் தான் ஜெயிக்கணும் எல்லாரும் அதுக்கு வெட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைடு எல்லாரும் ஆர்வத்தோடு இருக்கும்போது எங்களால் நம்ப முடியல. சும்மா ஓடி வரான். இந்த மாதிரி ஒரு ஜங்கை பார்த்தா கிகண்டா சொல்கிறாங்க, அதனால நடக்க முடியுமா அப்படின்னு எல்லாரும் அதை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த சைடு பார்த்தா அந்த அட்டாக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, உன்னால் ஓடக்கூட முடியாதா, என்ன இப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கான் அந்த அக்கிலிஸ்குள்ளே இருக்கிறவன். சரி, எதா இருந்தாலும் நீங்கள் வந்ததுக்காக இந்த மேட்சை நான் முடிக்கிறேன். மேலே எந்த இன்டென்ஷனும் இல்லை, அதனால் நான் ஈஸியாக போவேன் மட்டும் நினைக்காத, உன்னை நான் சாவடிக்க போகிறேன் இந்த இடத்துல அப்படின்னு அதுக்குள்ளே இருக்க அந்த சாம்பியன் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போது சரி, உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கூடா அப்படின்னு உள்ளே இருக்க நம்ம பிலிப்பு சொல்லிட்டு இருக்கான். அப்போது உனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கே, சரி அதை நீ எப்படி காமிக்கிறேன்னு சொல்லி அந்த அல்கிலேஸ் ஒரே அட்டாக்கு நம்ம பிலிப் மேனேஜ் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதான் இந்த எபிலிட்டி கொஞ்சம் என் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, இருந்தாலும் என்னால் இவனை தோக்கடிக்க முடியும் அப்படின்னு பிலிப் சொல்லி வேகமாக அந்த அக்கிலிஸ் கிட்ட போயிட்டு இருக்கான். கண்டிப்பா நீ பெருசாக தான் இருக்க, ஸ்ட்ராங்காக தான் இருக்க, அதுக்கு நீ ஒரு குட் ஃபைட்டர் கிடையாதுல்ல அப்படின்னு நம்ம பிலிப் சொல்லிட்டு இருக்கான். இந்த சைடு அந்த சாம்பியன் என்ன பண்ணா ஸ்வாட் ஸ்விங் பண்ணுறான் பிலிப்புக்கு எதிராக. அப்போ அந்த பிலிப் இந்த ஸ்வாட் ஸ்விங்கர் இது என்ன இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பிலிப் நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த ஸ்வாட் ஸ்விங் ஆகும்போது நம்ம பிலிப் டக்குன்னு குடிஞ்சிடறான், ஜஸ்ட் மிஸ் எஸ்கேப் ஆகுறான். வா அப்போ அந்த சைடு அக்கிலிஸ், என் அட்டாக்கு டாச் பண்ணிட்டியா, உன் கான்ஃபிடென்ட் சும்மா தான் நினச்சேன், ஆனால் உனக்கு கொஞ்சோண்டு இது இருக்குது போல அப்படின்னு அந்த அக்கிலிஸில் ஓட்டுறவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ பிலிப் கொஞ்சம் டேஞ்சரஸ் தான் இருக்கான் அப்படின்னு பிலிப் நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்போது இது கொஞ்சம் பேடு தான், ஏன்னா அந்த ரைடர் ஒரு எக்ஸ்பர்ட்டாக தான் இருப்பான் அப்படின்னு நம்ம பிலிப் அப்போ தான் கன்க்ளூஷனுக்கு வரான். ஏன்னா பிலிப்புக்கு தெரியாது அதுக்குள்ளே யார் இருக்காங்கன்னு, யாருக்குமே தெரியாது. அப்போது சரி, அட்டாக்கு மேல அட்டாக், இந்த மாதிரி ஃபெரியஸ் அட்லீஸ்ட் கண்டினியூமா ஒரு ஃபெராசிஸ் அட்டாக் கொடுத்துக்கிட்டே இருக்கு, அடி மேல அடி கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த சைடு மியர் என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. அது மியர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அடி வாங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேம்யூ, அந்த சைடு ஒருத்தர் ஓட்டிக்கிட்டு இருக்கான், இவையே ஒரு அடியில் கூட மாட்டான், எஸ்கேப் ஆகிட்டே இருக்கானே. அப்புறம் அக்கிலேஸில் ஓட்டுறவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு பிலிப்பு கஷ்டப்பட்டு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கான். உனக்கு இவ்வளோ டாஜிங் இருக்கா, அப்போ நான் சீக்கிரம் முடிச்சிடறேன். அப்புறம் என்ன கமெண்ட்ரியில் சொல்கிறாங்க, இது எவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கு மேட்ச், அங்கே பாருங்க அந்த மீர் ஒரு அடி கூட வாங்காமல் இருக்கு அப்படின்னு கமெண்ட்ரி போயிட்டு இருக்கு. அப்போ அந்த அட்டாக்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ரீனா என்ன சொல்கிறாங்கன்னா, விக்டர்னு கூப்பிடும்போது ஷிட், இந்த மாதிரி அவங்க ஓடிக்கிட்டே இருந்தாங்கன்னா நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படின்னு விக்டர் ரொம்ப ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நர்வஸாக இருக்காதீங்க, பிலிப் சொன்னார் அவர் ஸ்ட்ராங் நைட்னு, அதனால் நம்ம ஸ்ட்ராங்காக தான் இருப்போம், அவனை நம்புவோம் விக்டரோட காதுக்குள்ளே விஸ்பரிங் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோ கேட்காம நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போது அவன் சொன்னான், எக்கச்சக்கமான நைட்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னு, அதனால் ஒரு நல்ல நைட்டாக தான் இருக்கான். ஆனால் இந்த இடத்துல அவனுக்கு நான் அப்புறமா கொஞ்சம் எஜுகேட் பண்ணோம், எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தா இந்த சைடு நில்றான்னு அந்த அக்கிலிஸ் வந்துக்கிட்டு இருக்கு. போட முடிஞ்சாட்ரா, நான் மான்கரத்தில் பெரிய ஆள்றா அப்படின்னு சொல்லிட்டு பிலிப்பு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கான். வேணாடா பிலிப்பு அப்படின்னு சொல்லி அவன் வந்துக்கிட்டு இருக்கான் பின்னாடி. இந்த கை டயர்டாக மாட்டாடா, என் பின்னாடி ஓடி வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பிலிப் நினச்சிக்கிட்டு இருக்கான். சரி பரவாயில்ல, அப்போ நான் ஓவர் பவர் எடுக்கிறேன் அப்படின்னு பிலிப் சொல்கிறான். இதான் ஸ்னீக் அட்டாக் அப்படின்னு சொன்னோன்னே அவன் ஓடிட்டு வந்துட்டு இருக்கும்போது டக்கு அந்த அக்லீஸ் மேலே ஒரு அட்டாக்கு, அக்லீஸ் மேலே அது ஒர்க் ஆகிடுச்சா அப்போ நம்ம அந்த பிலிப் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அது ஒர்க் ஆகலை. அப்போ நீ என்னை ப்ராப்பராக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டா, சி நான் எதிர்பார்த்தது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கே அப்படின்னு பிலிப் நினச்சிக்கிட்டு இருக்காரு. இது சரி சரி என்கிட்ட அது எல்லாத்தையும் உனக்கு கொடுக்குறேன், இந்த இடத்துல நீ தீர்த்தாரான்னு சொல்லி கையில் இருக்க அந்த கோடாரி மாதிரி ஏதோ இருக்கு, அதை தூக்கி வைக்கும்போது அதுல எக்கச்சக்கமா பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. இதோட உன் கதை முடிஞ்சிச்சுன்னா அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சாம்பியன் ஃபினிஷிங் மூவ் காமிக்க போறான். ஆமா, இப்ப மீர் என்ன பண்ண போறாங்க, அவனால இதை டாச் பண்ண முடியுமா அப்படி கமெண்ட்ரி போயிட்டு இருக்கு. அப்போ அவங்களாம் முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்னு பிலிப் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சைடு ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் நடக்குது. அப்போ அங்க போய் பார்த்தா அந்த அக்கிலிஸ் நின்றுகிட்டு இருக்கு. என்னால நம்ப முடியல, அக்கிலிஸ் சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா இன்னும் அந்த மியர் அங்கேயே நின்றுகிட்டு இருக்கு. இதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது அங்கிள் ரோஜர்ஸ், இப்போ மட்டும் எங்கள் அங்கிள் ரோஜர் பார்த்தாங்க இந்த இடத்துலயே அவ்வளோதான் காலி பண்ணி விட்டுருவாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது, நான் இந்த இடத்துல ஜெயிக்காமல் விட்டான்னு எங்கள் லார்டோட ஹானரும் குறைஞ்சு போயிடும். அதனால என்னால் முடிஞ்சது, அதனால நான் இதை பற்றி ரெக்ரெட் பண்ணாலும் எனக்கு பரவாயில்ல, இந்த ஆட்டத்தை நான் காமிக்க போகிறேன் அப்படின்னு நம்ம பிலிப் சொல்லிட்டு இருக்கான். என்னோட மொத்த எனர்ஜி இதில் காமிக்க போகிறேன்னு பிலிப் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போது இந்த சின்ன ஏஜ்ல இப்படி ஒரு ஆரா யூஸ் பண்ணிட்டு இருக்கான், பரவாயில்ல, இவன் மூவ்மெண்ட் நல்லா இருக்கு. எப்படியோ எனக்கு ஒரு ப்ராப்பர் ஆப்போனன்ட் கிடைச்சிட்டா. அப்போ நாங்கள் உள்ள இருக்க அந்த சாம்பியன் சொல்லிட்டு இருக்கானா. அப்போ இந்த சைடு அந்த கவுண்ட் டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க, கவுண்ட் என்ன திடீர்னு நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது
என்னடா அவனை சும்மா அங்கிட்டு இங்கிட்டு ஓட விட்டுட்டு இருக்க, அவனை அடிக்க முடியுமா முடியாதா, நீ மட்டும் தோத்து போனா அது கான்சிக்யூஷனை நீ ஃபேஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு அந்த கவுன் கத்திட்டு இருக்கான். சாரி சாரி டிசப்பாயின்மெண்ட் ஆகுது சாரி, இப்போ இருந்து நான் ஒழுங்கா ஆடுறேன் அப்படின்னு வந்து அந்த சாம்பியன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த சாம்பியன் இருக்கிற மொத்த பவர் யூஸ் பண்றப்ப இப்போ நான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனா ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவனை காமிக்க போறேன்னு சொல்லி பின்னாடி இந்த எக்கச்சக்கமான ஆற வெளியே வந்துகிட்டு இருக்கு. அப்போ இந்த டியூல வந்து இதோட இந்த ஃபேர் அண்ட் டியூவை முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவன் ஸ்டான்ஸ் எடுத்து இப்போ அவனோட மொத்த எனர்ஜி யூஸ் பண்ணி நம்ம பிலிப் அடிக்க வந்துகிட்டு இருக்கான். நம்ம பிலிப் ஆறா வெளியே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. சாரி ஆனா நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், எனக்கு அடுத்த ஃபைட்டு எனக்கும் இருக்குன்னு சொல்லி நம்ம பிலிப் என்ன பண்றான்னா அவனோட அட்டாக்கை வந்து அதாவது அந்த அக்கிலிஸ் வந்து அட்டாக் பண்ண வருதான் நம்ம பிலிப். அக்கிலிஸ் அந்த அட்டாக் அடிச்சோன்னே அக்கிலிஸ் ஷாக் ஆகுறான், எப்படி அது மறைஞ்சு போச்சுன்னு. அவன் எங்க போறான்னு பார்த்தா அந்த இடத்துல அக்கிலிஸை காணோம். பார்த்தா அவனோட கையில இருக்க அந்த ஸ்டாஃப் ரெண்டா வெட்டுது. இதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு அவன் போறான். பார்த்தா அவனோட ஆறா வந்து ஸ்பீடா அவன் ஸ்பீடு, இதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப எனக்கு ரிமெம்பர் ஆயிடுச்சு, இவன் தான் அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி போன டிசைபர் ஆன அந்த ஆள் தானே இவன். இவன் எப்படி இந்த இடத்துக்கு வந்திருப்பான், இந்த கிகண்டா அரினால இவன் எப்படி வந்திருப்பான் அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே இவன் பிலிப் வந்து அசால்ட்டா அடிச்சு முடிச்சிட்டான். இவன் தான் அந்த பிளாக் நைட், அந்த ஃபேண்டம் ஸ்வாட் தானே அப்படின்னு அவன் ஷாக் ஆகுறான். அப்ப பிலிப்புக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு, இப்பதான் ரிவீல் பண்றாங்க. அமேசிங், நாங்க இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அவங்க எப்படி ஆமா அக்கிலஸை வந்து ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க. அந்த வின்னர் இஸ் மியர். அன்எக்ஸ்பெக்ட் ஒரு 100 டாக் அறுத்துட்டு எப்படி இப்படி வந்தாங்கன்னு சொன்னேன்னு எல்லாரும் மீ யார் அப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு வாய்ஸ் மியர் குட் ஒர்க் மியர் அப்படின்னு இது மீ யார் எல்லாரும் கத்திட்டு இருக்காங்களா. அப்போ நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு பிளாக் நைட்டை திரும்பியும் சந்திப்பேன்னு. அப்போ நம்மளோட பிலிப் கேட்குறான், அப்போ பிலிப் கேட்குறான், என்னை பற்றி உனக்கு தெரியுமா. ஆமாம், எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு 3 வருஷத்துக்கு முன்னாடி உன் கூட ஃபைட் பண்ணேன். ஆனால் அந்த டைம் அப்போ நீ டிஸப்பியர் ஆகிட்ட, ஒரு ரெக்கார்டு எதுவும் கிடைக்கல. அப்போ நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு வந்து அந்த சாம்பியன் கேட்கும்போது ஏன்னா நான் தான் பிளாக் நைட், நார்மலாக நான் பீப்புளுக்காக உதவி பண்ணுவேன் யாருக்கு அது தேவையோ அப்படின்னு வந்து பிலிப் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அப்புறம் இந்த சைடு பார்த்தா நம்மளோட அந்த அக்கிலிஸ் மொத்தமாக மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டானா. அப்புறம் இந்த பிளாக் நைட்டுன்னு இருக்குல்ல, அது நம்மளுக்குள்ள சீக்கிரட்டாக இருக்கட்டுமா அப்படின்னு பிலிப் கேட்குறானா. சரி என்ன பண்ணுறது, எப்படியும் நான் ஃபயர் ஆக போகிறேன், உறுதியாகிடுச்சு, அமைதியாக சீக்கிரட்டாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சாரி நீங்கள் ஃபயர் ஆகிக்க எனக்கு தெரியாது அப்படின்னு பிலிப் வந்து சங்கடப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கான். இது சரி பிரின்சஸ் நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து அந்த பட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் விக்டர், நம்ம ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு ஈவெண்ட், அதனால் அழுகாதீங்க, எதுக்கு இந்த மாதிரி இப்போ விக்டர் அழுகாதீங்க, இது ஒரு ஜாய்ஃபுல்லான ஈவெண்ட், அழுகாதீங்க அப்படின்னு வந்து சிரிச்சு இது அழுகல் ஆனந்த கண்ணீர் வேணும் அப்படின்னு வந்து விக்டர் அழுதுகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இப்போதான் கொஞ்சம் எல்லாம் சந்தோஷமா ஆகுறாங்க போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ரீனாவை பார்க்குறாங்க. சரி அவங்க நல்லா தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு சரி நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கட்டும், நம்மளுக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோ படிக்கட்டு விட்டு இறங்கி வந்துட்டு இருக்கான். அப்போ அவன் வந்துகிட்டு இருக்கும்போது அங்கே பார்க்குறான், அங்கே ஒரு ஸ்கோர் போர்டு இருக்கு. இதுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் ஆனால் கேம்லிங் இப்போ செம்மையாக போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா மியர் வந்து 21-1 போட்டிருக்கு. ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையும் அப்போ ஹீரோ என்ன சொல்றான்னா என்னோட மொத்த 10,000 பியாசும் இதில் நான் கட்டியிருக்கேன், இந்த உலகத்துல ஈஸியா மணியை ஏர்ன் பண்றது இது ஒன்று தான் அப்போ நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அப்பதான் ஒரு இதை காமிக்கிறாங்க, சார்ட் ஒர்க் மாதிரி. நம்ம ஹீரோ அந்த ஸ்டாச்சுவை சேல் பண்ணியிருப்பான், அதில் 3000 பியாஸ் கிடச்சிருக்கான். அப்புறம் 3000 வந்து கேம்பிள் பண்ணியிருப்பான், 6000 பியாஸ் கிடச்சிருக்கான். அப்புறம் கிகாண்டா மேட்ச்ல வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஹேர்ன் பண்ணியிருப்பாங்கல்ல, அது வந்து ஒரு 4000 பியாஸ் கிடச்சிருக்கான். ஃபைனலாக வந்து 10,000 பியாஸ் வந்து நம்ம ஹீரோக்கு கிடச்சிருந்துருக்கோம். அப்போ இந்த பியாஸ் என்ன பண்ணியிருக்கான்னா இப்போ வந்து நம்ம பிலிப் வந்து ஆடினால அதை வந்து 21 மல்டிப்ளை பண்ணி இப்போ பார்த்தா நம்ம ஹீரோவோட கையில் 210,000 பியாஸ் வச்சிருக்கேன். ஆக்சுவலாக தேவைப்பட்டதே 30,000 பியாஸ் தான். ஆனால் ஹீரோ அதுக்கு மேலே சம்பாரிச்சிட்டானா, அதோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ இதோட 10 சாப்டர் முடிஞ்சிச்சு. இதை பாருங்க, இதுக்கு அடுத்து வந்து இதை கண்டினியூ பண்ணுவான்னு பாருங்க, இல்லைன்னா அடுத்த மாணவ எல்லாத்தையும் பார்த்து ஆரம்பிச்சு கடைசியாக கூட எது நல்லா இருக்கோ அதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ பை கைஸ்.